சரி, நாய் ஓடி போனதுக்கு நான் என்ன பண்றது? நீ காலைல யார் மொத்தத்தில் முழிச்சுனே தெரில. இந்த வேலையும் போயிடும் போல இருக்கே. இனிமே வீட்டில் பொண்டாட்டி மதிச்ச மாதிரி தான். அண்ணா, ஏம்மா நீ எதுக்குமா இங்கே வந்த? ஏற்கனவே என் பொழவு போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கேன். மேற்கொண்டு எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீ ஏம்மா வந்து நிற்கிற? அண்ணா, டாக்டர் உங்களை சத்தம் போட்டதை நானும் பார்த்தேன். என்னாச்சுண்ணா? என்ன பிரச்சனை? அது எதுக்குமா உனக்கு? நீ முதல்ல இடத்த காலி பண்ணுமா. அண்ணா, என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு சொல்லுங்க. அது என்னால ஏதாச்சும் உதவி பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். நீ எப்படிமா எனக்கு உதவி பண்ணுவ? அண்ணா, என்ன பிரச்சனைன்னு சொன்னதானே தெரியும். டாக்டருக்கு சிவானின்னு ஒரு குழந்தை இருக்குமா. அந்த குழந்தை ராக்கின்னு ஒரு நாய் வச்சிருந்தது. அந்த பாப்பாவுக்கு அதுதான் ஒரே ஃப்ரெண்டு, அதுதான் உலகம். அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா பாப்பா அந்த நாய் கூட தான் பேசும், விளையாடும். இன்னைக்கு அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது கேட்டை மட்டும் திறந்துடாத பாப்பான்னு சொல்லிட்டு தாமா போனேன். குழந்தைங்க எதை செய்யாதான்னு சொல்கிறோமோ அதை தானம்மா செய்யுது. நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அந்த குழந்தை கேட்டை திறந்து விட்டு போயிடுச்சுமா. அந்த நாய்க்குட்டியும் ஓடிடுச்சுமா. ஏம்மா, நாய்க்குட்டியை வாங்கி வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கிறது? வாக்கிங் கீக்கிங் கூட்டு போனாதாம்மா அதுவும் அமைதியாக இருக்கும். கேட்டை திறந்த உடனே இதான் சாக்குன்னு அதுவும் ஓடிடுச்சுமா. நானும் துரத்திட்டே ஒன்னேம்மா. யாரோ 2 பேர் பைக்கில் வந்து அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. யார் என்னன்னு எனக்கும் தெரிலம்மா. நாய் கிடைக்காம திரும்பி வந்துட்டேன். அந்த நாயே தான் வேணும்னு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அந்த குழந்தைய நினச்சி பார்க்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறது? ஒரு மனுஷனுக்கு பாத்ரூம் போகிறதுன்றது இயற்கையான விஷயமா. நான் என்ன இந்த கேட்டே கேதின்னு உட்காந்துருக்க முடியும்? அண்ணா, அந்த நாய் பேர் என்னன்னு சொன்னீங்க? அம்மா, அதை நாயின்னு சொல்லாதம்மா. இதை காதில் கேட்டா அது கூட கோச்சுப்பாங்க. அது பேரு ராக்கி. அண்ணா, அந்த ராக்கியோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா? எதுக்குமா? இல்லைண்ணா, நானும் ஏதாவது தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேல, அதான். உனக்கு எதுக்குமா அந்த வேலை? அதை தூக்கிட்டு போனவங்க எங்கே கொண்டு போய் வளர்க்குறாங்கன்னு யாருக்குமா தெரியும்? அண்ணா, நீங்க போட்டோ ஏதாவது இருந்தா கொடுங்க, நானும் தேடி பார்க்கறேன். ஒரு நிமிஷம் இருமா. ஓ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது ராக்கியை போட்டோ எடுத்தம்மா. அந்த போட்டோ உனக்கு அனுப்புறேன். நம்பர் சொல்லுமா. அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். ரொம்ப நன்றிம்மா. ராக்கி மட்டும் கிடைச்சிருச்சுனா நானும் வேலையை விட்டு போகாம நிரந்தரமா இங்கே இருந்துருவேம்மா. கண்டிப்பாண்ணா, நான் தேடி பார்க்கறேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. ஓ,